அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி தஜ்வீதினுடைய முக்கியத்துவம் தான் நம்ம பார்க்க போகிறோம். உல் அப்படின்னா சொல். நீங்கள் உல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னா தான் நபியை நீர் கூறுவீராகன்னு வரும். குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அப்படின்னு சொன்னீங்கன்னா நபியை நீர் சாப்பிடுவீராகன்னு அர்த்தம். நக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹரக்கத் மாறினாலும் அர்த்தங்கள் மாறும், அந்த மஹரஜ் மாறினாலும் அர்த்தங்கள் மாறும். பாருங்கள், சுர்ருன்னா சந்தோஷம், சிர்ருன்னா ரகசியம், ஜிர்ருன்னா பட்டன், சட்டைக்கு பட்டன், ஷர்ருன்னா கெட்டது தீங்கு, சிர்ருன்னா குளிர் கடுமையானது காற்று. சரிங்களா? இதனுடைய ஆதாரம்தான் ஆல இம்ரானில் 117. கலாம் அப்படின்னா பேச்சின்னு அர்த்தம். கிலாம்னா காயப்படுத்தக்கூடிய பேச்சின்னு அர்த்தம். குலாம் அப்படின்னா தவறான பேச்சு, கெட்ட பேச்சின்னு அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு மேலும் பிரயோஜனம் தரக்கூடிய வகையில் இருக்குன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.